குறிப்பாக நாம் ஒரு விஷயத்தை ஏங்கிட்டு இருப்போம். உதாரணமாக நம்ம ஒருத்தரை நினச்சிட்டு இருப்போம், இல்லை அவர் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்போம். அது நமக்கு தோணிட்டு இருக்கும். ஒரு பிரசனத்தின் மூலமாக அவர் உங்களுக்கு வேண்டாம், அது நல்லது தான் போனது அப்படிங்கிற ஊர்ஜிதமாக சொல்ல முடியும். அதே போல் இவர் உங்களுக்கு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு வரும். இது செய்து கொண்டால் வாழ்க்கை வளர்ச்சி வரும் அப்படிங்கிறது ஊர்ஜிதமாக சொல்ல முடியும். அதே போல் தற்போது இருக்கக்கூடிய காரியம், ஒரு காரியம் இப்போ நான் தொடங்கலான்னு இருக்கேன், தொடங்கலாமா? தொடங்கலாம் அப்படிங்கிறதையும், வேண்டாம் அப்படிங்கிறதும், இல்லை காலம் தாழ்ந்து தொடங்கலாம் அல்லது இந்த விஷயமே நீ பண்ணக்கூடாதுப்பா அப்படிங்கிறத எக்ஸாக்டாகவே பிரசனத்தின் மூலமாக மிக நுழைத்துல்லியமாக கண்டறிய முடியும். பிரசனம் அப்படின்னா அதற்கு டெஃபினிஷனே முன்ஜென்ம கர்ம வினைகள், அதனால் தற்போது ஏற்படக்கூடிய தீங்குகள் மற்றும் நற்பலன்களை நாம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறோமோ அந்த தெய்வத்தின் வாயிலாக கேட்டறிந்து அதன் அடிப்படையில் வாழ்க்கை அமைத்துக் கொள்வது பிரசன்னம். அப்போ இதன் மூலமாக நீங்கள் அதற்குரிய நடைமுறை பழக்க வழக்கங்களும் அதற்கான வழிபாடுகளும் செய்து வர வாழ்க்கையே வளர்ச்சி பெறுவதற்கான அமைப்பாக பிரசன்னத்தின் மூலம் நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்ள முடியும்.